மாற்றுத்திறனாளிகளின் நல்வாழ்வுக்காகவும் அவர்களின் வாழ்வு மேம்படவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். வீடுகளுக்குள் முடங்கி கிடந்த தங்கள் வாழ்வை மோட்டார் வாகனம் பொருத்திய இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட உதவிகளை அளித்து விரைந்து முன்னேறி செல்ல வழிவகுத்த முதலமைச்சருக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பதாக மாற்றுத்திறனாளிகள் மனமகிழ்ச்சி தெரிவித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 5 ஆண்டுகளில் நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களால் அனைத்து தரப்பினரும் வாழ்வில் வளம் பெற்று தமிழகம் முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் அரசின் சலுகைகளை பெறுவதற்கான அவர்களின் உடல் பாதிப்பு விகிதத்தை 60% இருந்து 40% குறைத்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் பயனாக ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் அரசின் சலுகைகளை பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான மோட்டார் வாகனம் பொருத்திய இருசக்கர வாகனத்தை பெற்று பயனடைந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் தங்களது வாழ்வில் ஒளியேற்றி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். அம்மா என்னை அழைச்சி வண்டி கொடுத்தாங்க. வண்டி கொடுத்த உடனே எனக்கு இப்போது வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க அவங்கள பள்ளிக்கு எட்டுன்னு போகிறதுக்கு வரத்துக்கு நான் யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல் நானே போய் நானே அவங்களை ஸ்கூலில் இட்டுன்னு போய் விடுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது. வண்டி கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கால் போய் 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் எனக்கு வாழ்க்கையோ போயிடுச்சுன்னு வீட்டில் முடங்கி கிடந்தேன். அந்த நேரம் பார்த்து அம்மா எனக்கு நல்ல மனசு வச்சு எனக்கு வண்டி கொடுத்தாங்க. அந்த வண்டியை வச்சு நான் தொழில் தொடங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கிற அனைவரும் அம்மாவுடைய ஆட்சியில் நல்ல செழிப்பாக இருப்பாங்க. அவங்க மீண்டும் வந்தால் இந்த எங்களை மாதிரி ஊனமுற்றவங்க நல்லா இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பாரமாக இருந்த நிலையை மாற்றி தங்களாலும் மற்றவர்களுக்கு இணையாக சம்பாதிக்க இயலும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததுடன் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணச்சலுகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அளித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே என்றென்றும் தங்களது ஆதரவு என்று நெகிழ்ச்சியுடன் மாற்றுத்திறனாளிகள் தெரிவிக்கின்றனர். நான் மாத்தூர் மெயின் ரோட்டில் ஒரு பொட்டி கடை வச்சு நடத்தி வரேன். எனக்கு என்ன பண்ண ஏது பண்ண தெரியாத நிலையிலாம இருந்தேன். எனக்கு அம்மா அந்த ஒரு வண்டி ஒன்று கொடுத்தாங்க. அது என் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு மீண்டும் அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றேன். அவங்க இன்னொரு முறை வந்தால் இன்னும் மாற்றுத்திறனாளிக்கு ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறேன். அடுத்த முதலமைச்சர் அம்மா வரணும்னு ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற பொன்மொழிக்கேற்ப தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாற்றுத்திறனாளிகள் வாழ்விலும் மங்காத ஒளியை ஏற்றி வைத்திருப்பதால் அவர்கள் வாழ்வில் தன்னம்பிக்கையுடன் சுயசார்பு பெற்று வாழ்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ராம்குமார்.